உங்களுடைய 10ஆம் விதியானது உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான், நான் சொன்னேன் 8ங்கிறது பிதாகாரகனுடைய சூரியன் 8ல ஆட்சி பெறுகிறார். எப்பவே சொன்னேன், தந்தை மறைந்தால் 8ஆம் இட அதிபதி சூரியன் பிதாகாரகன் மறைந்தால் உங்கள் வாழ்க்கையில் அன்னையிலிருந்து தான் டேக் ஆஃப். உடனே இதை வச்சு பல தந்தைமார்கள் நம்ம மேல கோவப்படுறாங்க. அப்ப நான் போனாதான் என் பையனுக்கு நல்ல காலம் நீங்க சொல்றீங்களா? எல்லோருக்கும் அல்ல, பெரும்பாலானவர்கள். உடனே அஸ்ட்ராலஜிய வழிபோக்குல கத்துக்கிட்டவங்க கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, இதெல்லாம் போய் இவருக்கு தெரியல ஜோதிடம்னு. ரொம்ப சந்தோஷம். கடவுளே கீழிறங்கி சொன்னா கூட சில பேருக்கு புரியாது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் லாஜிக்கோட எக்ஸ்பிளைன் பண்றோம். 8ஆம் இடம் என்பது சிம்ம ராசி, அதற்கு அதிபதி சூரியன் பிதாகாரகன். மகர ராசியின் 8ஆம் இடத்திற்கு பிதாகாரகன் அதிபதியாக ஆட்சி பெறுவதனால் மகர ராசியின் முன்னேற்றம் என்பது தந்தையின் மறைவுக்கு பின்னால் என்பதுதான் நிதர்சனமான உண்மை, கசப்பான உண்மை. அன்பார்ச்சுனேட்லி இது 10வது விதி. அடுத்தபடியாக நம்ம புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் குரு பகவான் எல்லாம் பார்த்தோம். இத்தனை தலை விதிகள்ல ரொம்ப முக்கியமான விதி மகர ராசிக்கு ஒண்ணு இருக்கு. ஏழ்மையாக பிறந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக கூடிய யோகம் என்பது பிறவியில் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. ஆனா நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா, இவர் அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு, மேல ஒரு ஓட்டையை போடுவாரு, போட்ட உடனே பதன்னு கொட்டணும். அது நம்ம ஊர் விதி, நம்ம எதிர்பார்க்கிற விதி. இவர் எதுவும் வேலை எல்லாம் செய்ய மாட்டாரு. அந்த ஜோசியர் சொல்றக்கூடிய ஜோதிடர் இவர் சொல்லணும், நீ எந்த வேலையும் செய்யாத, நீ அப்படியே உட்காரு, எல்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா சூப்பர் ஜோதிடர். கடவுள் யார ஒருத்தர் சோதிக்கிறாரோ மறுபடி அவங்கள பெரிய ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்றாருங்கிறது தான் உண்மை. இந்த அவஸ்தைப்பட்டு மனசு நொந்து தன்னம்பிக்கை இல்லாத நபர்கள் எங்களுடைய வீடியோவை தயவு கூர்ந்து பார்க்க வேண்டாம். தன்னம்பிக்கை இருந்து வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியுங்கிற 1% எங்கேயாவது ஓரத்தில் இருந்தா மட்டும் இதை பார்த்தா போதும். தேவையில்லாத தற்கூறிகள்லாம் நமக்கு எதுக்கு? நமக்கு வீண் விவாதம் என்பது தேவையில்லை. நமக்கு தேவையானது எது அப்படின்னா, உண்மையான விஷயங்கள் என்ன, வாழ்க்கையில நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், தோல்வியும் இருக்கும், வெற்றியும் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சாகணும். ஆக அந்த தன்னம்பிக்கை உடையவர்கள் மட்டும் நம்மளை ஃபாலோ பண்ணா போறோம். இப்போ இந்த மகர ராசிக்கு முக்கியமான தலைவிதி நான் சொன்னேன். ஏழ்மையாக பிறந்து கோடீஸ்வரராக மாறக்கூடிய யோகம் மகர ராசிக்கு இருக்கு. அது மாதிரி ஒரு 100 பேரை எனக்கு தெரியும் பர்சனலா. இது உண்மை. அவர்களெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா சும்மா லேஸ்ல வரல. இப்ப இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி என்பவர்கள் சில பேர் இருப்பாங்க, எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்குன்னு. உங்களை மாதிரி 100 மடங்கு பிரச்சனையை தாங்கி அதை தாண்டி ஜெயிச்சவங்க தான் உண்மையிலேயே அந்த ஜெயிச்ச சீட்டுல உட்காரத்துக்கு தகுதியானவங்க. அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் தன்னம்பிக்கை, கொஞ்சோண்டு முயற்சி, இது மட்டும் இருந்தா போறோம், உங்களால சத்தியமா ஜெயிக்க முடியும். அடுத்தபடியாக நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம், வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், இதை பாருங்க. இந்த வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட்ல வரக்கூடிய முதல் பாயிண்ட், மகர ராசி அன்பர்கள் நல்ல சகோதர சகோதரிகளை எதிர்பார்க்க முடியாது. அப்படியே எதிர்பார்த்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடன் உறவு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. 2வது பாயிண்ட், மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பெண்ணுடன் திருமணம் ஆன பிறகு ஒரு பெண்ணுடன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு ஏற்பட்டு அது வேற மாதிரி மாறி அந்த பெண்ணால் அவமானப்படுவதும் பணம் இழப்பதும் என்பது உறுதி. ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். 3, அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது உண்டு. அந்த அதிர்ஷ்டம் உங்கள் கைக்கு வர மற்றவர்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீப் என்று சொல்லக்கூடிய கடினமான உழைப்பை இன்னும் 5% அதிகமாக போட வேண்டும், முயற்சியை. 4, நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்கள் தந்தையின் மறைவுக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கை டேக் ஆஃப் ஆகுவதை, இன்க்ளைனேஷன் மோடு, முன்னேற்றம் காண்பதை கண்ணால் பார்க்க முடியும். அதுக்காகவே உங்க அப்பாவை நீங்க குறை சொல்லுவதோ இது தவறாக அணுகுவதோ வேண்டாம். அவர் அமைச்சு கொடுத்த பாதையில தான் நீங்க வர முடியும். ஆனா உண்மை என்னன்னா, ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனை. எடுத்த காரியத்திலெல்லாம் தடங்கள். இது
ஐந்தாவது நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய மனைவி இல்ல கணவன் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது என்பது, உங்களை புரிந்து கொள்வது என்பது நடக்காத காரியம். இதை மனசுல நிறுத்திக்கோங்க. இதை எதிர்பார்க்கணும் நீங்க. 6, வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். மகர ராசி அன்பர்கள் அனைத்து நபர்களும் ரத்தம் சம்பந்தப்பட்ட டயபிட்டிஸோ இல்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட இன்ஃப்ளமேஷனோ ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் ஜாகிரதையாக ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தாயாருக்கு சிறு சிறு விபத்துகள் நேரப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதையும் பார்த்துக்கணும். 8, 7 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த அனைத்து மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் 30-35 வயதுக்கு பிறகு மிகப்பெரிய உயரத்தில், நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தில் அமர்ந்தே தீருவீர்கள். இது சத்தியம். இத்தனையும் யூ கேன் எக்ஸ்பெக்ட். அடுத்தது நியர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ். தற்சமயம் மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 9ஆம் சிறப்பு பார்வையாக மகர ராசியை பார்க்க தொடங்கி இருக்கிறார். அதற்கு பிறகு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் கேது. இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தற்சமயம் வக்ரகதியில் சுழல்கிறார். அது ரொம்ப நல்லது. இந்த நவம்பர் 4ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. உங்கள் 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய உயர்கல்விகளை நீங்கள் படிப்பதற்கோ அல்லது நுண்ணிய கிருமி சம்பந்தப்பட்ட பயோடெக்னாலஜி இது சம்பந்தப்பட்ட படிப்பை படிப்பதற்கோ, உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுவார். உங்கள் 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காத மகர ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம், புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறார். உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால், ஒன்று தந்தை இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பிரிஞ்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். இல்ல அதே ஊர்ல அதே வீட்டுல தந்தையோட இருந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. அவரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தனிஞ்சு போறவங்க தோத்து போறதில்லை. பெற்றவங்கள்ட்ட தோக்குறதுங்கிறது தப்பே இல்லை. ஒண்ணு. அதுக்கு அடுத்தபடியாக ரெமெடிஸ்குள்ள போவோம். இப்ப ரெமெடிஸ்குள்ள நம்ம போனோம்னா, முதல் ரெமெடி அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன? திருநள்ளாறில், காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், இந்த சிவபெருமானுக்கு தவறாம வருடம் ஒரு தடவை போய் சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்து, தர்பாரண்யேஸ்வரருக்கு பட்டு வஸ்திரம், முடிஞ்சா எந்த வஸ்திரமா இருந்தாலும் சாத்தி அவருக்கு அபிஷேகம் செய்து, வெளியில கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய தானம் தர்மம் ஏழைமார்களுக்கு தானம் பண்ணும் போது மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். 1. 2, சனீஸ்வர காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத், இந்த மந்திரத்தை மினிமம் 21 முறை தினமும் ஜபம் செய்து வரும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய கெட்டதெல்லாம் விலகி நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3வது ரெமெடி என்பது கொஞ்சம்னா இன்னும் கொஞ்சம் பொறுமை என்பது தேவை. விரக்தி மனப்பான்மையிலிருந்து வெளிவரணும். எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவா பார்க்கறது, சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி என்பதனால் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் கூடவே இருக்கும். சின்ன பிரச்சனை வந்தா கூட எல்லாமே முடிஞ்சு போச்சு, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். அப்படி அல்லாது வாழ்க்கை என்பது ரொம்ப பெருசு, உலகம் அதை விட பெருசு. அதனால எப்பவுமே there is always a better chance tomorrow. அதனால நீங்க டுடேவே, அதனால நீங்க தன்னம்பிக்கையோட, இன்னும் அதிக தன்னம்பிக்கையோட செயல்பட வேண்டும். இது ஒரு ரெமெடி. 4வது, வீட்டில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், அதாவது வீட்டுக்கு போறீங்கன்னா 6 மணிக்கு நல்ல வீட்டை சுத்தம் பண்ணி, இந்த சுவாமி படங்களுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் எல்லாம் பொட்டு வச்சு ஒழுங்கா காலை மாலையில விளக்கேத்தி இந்த ஸ்லோகங்கள், இந்த ருத்ரம் நமகம் சமகம் புருஷ சுத்தம், இந்த மாதிரிலாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இல்ல சிவனுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த மாதிரி அந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்க கேட்கறதோ வீட்டுல பிளே பண்றதோ மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். 10 பாத்திரங்கள், எச்சில் பாத்திரங்களை ஒண்ணாம சேர்க்காம இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு ரெமெடியா மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 5வது மிகப்பெரிய ரெமெடி என்னன்னா, மகர ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பதற்காக ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யவும். இதை விட ஒரு பெரிய ரெமெடி உங்களுக்கு இருக்கவே முடியாது. படிப்பதற்காக, தர்ம காரியங்களுக்காக ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யும்.
அதே மாதிரி முதியவர்கள், உணவில்லாமல் உடை இல்லாமல் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உதவி செய்யவும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பிராயசித்தம் மகர ராசி அன்பர்களுக்கு. ஆக இந்த காணொளி என்பது மகர ராசி நேயர்கள், என் உயிரினும் மேலான மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவெள்ளியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.